அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய கைது சம்பந்தமாக சமூக ஊடக பரப்பில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த விஷயம் சம்பந்தமாக ஊடக பரப்பில் பல்வேறுபட்ட விதமான கருத்துக்கள், பல்வேறுபட்ட விதமான விஷயங்கள் ஒவ்வொருவராலும் பகிரப்படுகிறது. இது சம்பந்தமாகவும் இதில் கைதில் என்ன நடந்திருக்கிறது சம்பந்தமாகவும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, பெரிய விழான் பகுதியில் இருக்கின்ற சொந்த காணியில் தன்னால் புகுந்து அந்த காணியை துப்புரவு செய்ய முற்படுகின்ற வேளையில் காணிக்கு இன்னொருவர் போலியான ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவற்றுக்கு உரிமை கோருகின்ற நிலையில் இது சம்பந்தமான விஷயங்கள் ஏற்கனவே மல்லாகம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு நிலையில் இருக்கின்ற நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு முரண்பட்டது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு கல்லால் எறிந்தது மட்டுமில்லாமல் பொல்லால் அடித்த ஒரு பெண் ஒருவர் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் அல்லது முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் குறிப்பிட்ட பெண்மணி கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதன் காரணமாக அந்த பெண்மணியோடு சார்ந்து இயங்குவர்கள், பெண்மணியோடு சார்ந்து இயங்குகின்ற கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய உறவுக்காரர்கள் சொல்கின்ற சமூக வலைத்தள ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்கின்ற எல்லாருமே குதூகலித்த அல்லது சந்தோஷப்பட்ட விஷயம் அண்மை காலங்களாக பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு குரல் கொடுக்கின்ற விஷயமாக காணப்படுகிறது. யார் பக்கம் சரி யார் பக்கம் பிழை என்பதை கடந்து ஒரு பெண்மணியை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தாக்கிவிட்டார் அல்லது அவருக்கு துப்பாக்கியை காட்டிவிட்டார் என்றதன் அடிப்படையில் அவருக்கு சார்பாக நிறைய சமூக ஊடகங்கள் எல்லாமே குரல் கொடுத்திருந்தன. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை குற்றவாளி என்கின்ற வகையில் சுட்டி காட்டின. இந்த நேரத்தில் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கைத்துப்பாக்கியை பறிக்க வேண்டும், அனுர அரசாங்கம் யோசிக்காமல் கைத்துப்பாக்கியை கொடுத்து விட்டது, அதன் விளைவே இந்த பிரச்சனை அப்படின்றது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய அரசாங்கத்தை தவறாக குறை சாடியமை, அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிரானவர்கள் கூட தங்களுக்குத்தான் ஏதோ விஷயம் தெரியும் அப்படின்றதன் அடிப்படையில் நிறைய பேர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான கருத்துக்களை சமூக பரப்பில் பரப்பியிருந்தவங்க காணக்கூடிய இருந்தது. இதில் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்துக்களை பரப்புகின்ற பட்சத்தில் தங்களினுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ அல்லது அவர்களுடைய பார்வையாளர்களோ அல்லது தங்களுடைய முகநூல் அல்லது சமூக வலைத்தளங்கள் நிறைய பேரிடம் சென்றடையும் என்பதற்காக டாக்டர் அர்ச்சுனாவை இழிச்சொற்கள் பயன்படுத்தி பகிர்வுகளை பகிர்ந்த விஷயங்களும் சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாக விசாரணைக்கு இளவாலை போலீஸார் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அழைத்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இளவாலை போலீஸுக்கு சென்றிருந்தார். இளவாலை போலீஸுக்கு சென்ற நேரத்தில் விசாரணைகளின் முடிவில் அவர் கைது செய்யப்பட்டமை மட்டுமில்லாமல் அவர்களிடம் இருந்த கைத்துப்பாக்கியும் பறிக்கப்பட்டது. எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தாக்கிய கைத்தடியால் கொல்லால் தாக்கிய அந்த பெண்ணும் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இன்னும் குறிப்பாக ஒரு விஷயத்தில் நான் குறிப்பிட வேண்டும். அதாவது அந்த குறிப்பிட்ட பெண் கைக்குழந்தையோடு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம், கைதாகியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் சமூக ஊடக பரப்பில் பேசப்படுகிறது. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை, அந்த பெண்ணினுடைய பேரப்பிள்ளை அப்படின்றதை இந்த இடத்துல மீண்டும் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காணிக்குள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒருவர் அத்துமீறி நடு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தால் நீங்கள் என்ன மனநிலையில் என்ன முடிவு எடுப்பீர்களோ அதைத்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் செய்திருந்தார். இந்த விஷயம் இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு நடக்கிறது, நாளை உங்களோட வீட்டில் நடக்காது அப்படின்றதில் மாற்றுக்கருத்தில் நாளை உங்களோட வீட்டு மனைவியை ஒருவர் கையில் பிடிச்சி இழுத்துட்டு போவார். நாளை உங்களோட வீட்டு மகளை அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற யாரோ ஒருவரை தங்கைகளையோ யாரோ ஒருவர் கையில் பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியில் போகின்ற பொழுதும் நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புவர்கள் அதே மாதிரி அமைதியை காக்க வேண்டும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பெண் தடியால் அடித்தாலும் சரி கல்லால் எறிந்தாலும் சரி அமைதியை காக்க வேண்டும் சொல்பவர்கள் நாளை உங்களுடைய மனைவியை எவனொருவன் கையில் பிடிச்சி இழுத்துக்கொண்டு வெளியில் போகிறானோ அல்லது உங்களுடைய மகளை அல்லது உங்களுடைய சகோதரிகளை கையில் பிடிச்சி வெளியில் இழுத்துக்கொண்டு போனால் நீங்கள் அவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சொல்கின்ற அதே பாணியில் நீங்கள் வீட்டுக்குள்ளே கையை கட்டி கொண்டு பேசாமல் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இதில் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏனென்னு சொன்னால்
சொன்னால் உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவனுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற விஷயத்தை தயவு செய்து யாருமே எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், டாக்டர் ராமநாதனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு நீங்கள் பல பேர் சமூக வலைத்தளங்களில் கருத்து போடுறீங்க, முகநூல் பகிர்வுகளை பகிர்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏளனமான எள்ளி நகையாடுகின்ற கருத்துக்களை முன்வைக்கின்றீர்கள் அப்படின்றது நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஆனாலும் இன்னும் ஒரு விஷயம் இங்கே தெளிவுபட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக இங்கே மீண்டும் நான் ஆளுமையாக வைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு முரண்பட்டது ஒரு பெண்ணாக இருக்கிறபடியாக தான் இங்கே இந்த பெண்ணுக்கு சாதகமாக அல்லது பெண்ணுக்கு குரல் கொடுக்கின்ற அல்லது பெண்ணுக்கு அனுதாப ரீதியில் நிறைய பேர் குரல் கொடுத்தாலும் அந்த பெண் ஒரு படாரியாக அது செயற்பட்டமை, அந்த சட்டையை தூக்கி கொண்டு ஒரு ஆண்கள் நிற்கிறார்கள் பொது வழியில் எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம் கூட அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை அப்படின்ற பொழுது அந்த பெண் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதில் மட்டும் இல்லாமல் இங்கே யாருமே நீங்கள் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி தெரியலை. நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு தெரியல. உங்களோட வீட்டில் உங்களோட குடும்பத்தில் உங்களோட மனைவி என்ன செய்து, உங்களோட பிள்ளை என்ன செய்து, உங்களோட சகோதரி என்ன செய்கிறாங்க என்பதை கடந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய காணிக்குள்ளே அடாப்படியாக ஒருத்தர் நிற்கின்ற பொழுது அந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்ட விஷயத்தை நீங்கள் தவறாக பொது வழியில் கொண்டு போய் சேர்ப்பீர்களாக இருந்தால், அது ஊடகம் இருந்தாலும் சரி, சமூக ஊடகம் இருந்தாலும் சரி, சமூக ஊடக போராளிகள் இருந்தாலும் சரி, பொது வழியில் கொண்டு போய் சேர்ப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் ஒரு கணம் திரும்பி பாருங்கள். நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே இவர்கள் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வழியில் போவார்கள். அதை கவனமாக இருங்க. ஒருவனை நாங்கள் சுட்டி காட்டி இன்னொருவனை நாங்கள் தவறானவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் உத்தமன் அப்படின்னு சொல்லுகிறோமோ அந்த இடத்துல என்னுடைய பின்பக்கம் அல்லது என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய குடும்ப உறவுகள் எப்படி என்ன செய்கிறார்கள் அப்படின்ற விஷயம் பலருக்கு தெரியாமல் போகிறது இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த விஷயம் சம்பந்தமாக சகோதரி கௌசல்யா அவர்கள் டாக்டர் ராமநாதனுடைய பிரத்யேக செயலாளர் அவங்களும் இந்த இடத்துல போயிருக்கிறாங்க. சரியான ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அடங்காப்பிடாரியாக வளர்க்கப்பட்ட அந்த பெண்களை அந்த அடங்காப்பிடாரியாக திருமணம் முடித்து வச்சிருக்கின்ற ஆண்களும் இதில் பொருந்துவார்கள். ஆண்கள் அவர்களை அடக்குகின்ற பட்சத்தில் அவர்கள் அடங்கியிருப்பார்கள். அவர்களும் அடங்காப்பிடாரியாக விட்டுக்கின்ற விளைவாகத்தான் இந்த பெண்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது மிக வேதனையான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சகோதரி கௌசல்யா அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக துணையாக போயிருக்கின்ற பொழுது சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவருக்கு பாதுகாப்புக்காக அவர் சொல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சகோதரியை கூட ஒரு சில தவறான வழிகளில் தங்களுடைய குடும்ப விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்ற நிறைய பேர் அந்த குறிப்பிட்ட சகோதரியையும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களில் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் இடுகின்ற விஷயம் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே எல்லாருமே நீங்கள் உத்தமர்கள், மற்றவர்களை கைகாட்டி நீங்கள் கதைக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டில் நடக்கும் தெரியாது, உங்களுடைய தவறுகளை நீங்கள் விடுகிற தவறுகள் மற்றவர்கள் தெரியாத பட்சத்தில் அவற்றை மூடி மறைத்து கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பொது வழியில் வந்ததன் விளைவாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி அவரை சிறைக்கு சென்று விட்டார். யாரோ ஒரு அரசியல்வாதி, யாரோ ஒரு அரசியல் கட்சி இதுக்கு பின்னாடி அவர்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இப்படிப்பட்ட பெண்களை வச்சு இவர்கள் இயக்குகிறார்கள் என்கிறது மறைமுகமாக தெரிகின்ற உண்மையான விஷயம். இந்த விஷயத்தில் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தவறான வழியில் எதுவுமே செய்யலை. ஒரு பெண் மீது துப்பாக்கி சூடு நடத்தலை. அந்த பெண்ணுக்கு கல்லால் எறிஞ்சு அவர் குறிப்பிட்ட தெளிப்பட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. சிகிச்சை பெற்றது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக சரியான வழியில் சட்டத்தை மதித்து நீதிமன்றத்தில் சென்று உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அவர் போலீஸை நாடி இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அல்லது அவர் கைதாகி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர் விடுதலை செய்து வருகின்ற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உண்மை நிச்சயமாக பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்றத மாற்றிக்கத்தில் இன்று வரை இடம்பெற்ற இந்த கைதிகள் அல்லது அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நேரங்களில் எவ்வளவோ விஷயங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் கொஞ்சம் காலம் தாமதமாக தான் வெளியே வந்ததை ஒழிய உடனடியாக இந்த விஷயங்களும் வரவில்லை. குறிப்பிட்ட பெண்மணி குளறி அவர் ஊடாக ஒரு சமூக வலைத்தளம் நடத்துகின்றால் சமூக ஊடகத்தில் இருக்கின்ற தன்னை ஊடகவியலாளர் சொல்கின்ற ஒரு நபர் ஒருவர் இந்த விஷயத்தை ஊதி பிடிப்பித்து அவர் அதில் தன்னை பெரியவராக அல்ல பிரபல்யமாக்குவதற்காக இவ்வாறான சம்பவங்களை ஈடுபடுகின்றதும்
எல்லாருக்குமே பொதுவாக தெரிகின்ற ஒரு விஷயமா இருக்குது. இங்கே டாக்டர் ராமநாத் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்து விடுபவர்கள் இட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள், சாதகமாக கருத்து விடுபவர்கள் இட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் என்ற ஒரு நாள் உண்மை நிச்சயமாக வெல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் நான் சொல்கிறேன், அர்ச்சுனா ராமநாதன் செய்தது சரி தவறை தாண்டி தன்னுடைய நீதிக்காக போராடியிருக்கார் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இந்த பெண்மணிக்கு நீங்கள் யாரெல்லாம் ஆதரவு கரம் கொடுக்குறீங்களோ நாளை இதே போல் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுடைய காணிக்குள்ளும் உங்களுடைய நடு வீட்டுக்குள்ளும் இவ்வாறான சம்பவங்கள் வருகின்ற பொழுதும் உடம்பில் இருக்கின்ற 9 துளைகளையும் நீங்கள் மூடிக்கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் கதைக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்றத இந்த வேளையில் உறுதியாக சொல்லிக்கொண்டு பார்க்கலாம். டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா செஞ்சது சரியா, அந்த பெண் செஞ்சது சரியா, யார் பக்கம் தவறு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வெகு விரைவில் இதுக்கான பதில்கள் நீதிமன்றத்தால் சொல்லப்படும். காத்திருப்போம். நன்றி.